வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகள் இல்லாததனால் முந்தைய ஆண்டில் 2024ஆம் ஆண்டு 43,703 அஸ்வசும பயனாளிகள் தங்கள் உரிமை பலன்களை பெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக தகுதியான பயனாளிகள் தங்கள் பலன்களை பெற முடியாமல் போகலாம் அல்லது இழக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு பொறிமுறையை நிறுவி செயல்படுத்தவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வசும திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசும திட்ட விதிகளுக்கு அமைய தகுதியுடைய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பான 2024ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இதில் இணங்காதவர்களுக்கு 5 மில்லியன் ரூபாய் வரை அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் வகையில் சட்டம் நடைமுறை செய்யப்படவுள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று கூறுகின்றது. இந்த குற்றங்கள் நீதவான் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் தண்டனைகள் விதிக்கப்படும் வகையில் சட்டம் மூலம் தயாரிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்மொழியப்பட்ட நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குமுறை ஆணைய யோசனையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டிருந்தார். இந்த யோசனை கடன் வழங்கும் வணிகம் மற்றும் நுண்நிதி வணிகத்தின் வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் நாட்டில் பதிவு செய்யப்படாத அல்லது முறைசாரா பணக்கடன் வழங்கும் வணிகங்கள் மாதாந்தம் 1.5% முதல் ஆண்டுக்கு 310% வரை அதிக விகிதங்களில் வட்டியை வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையிலேயே அரசாங்கத்தின் இந்த சட்டம் மூலம் தயாராகின்றது. நுண்நிதி நிறுவனங்களின் கூட்டமைப்பான லங்கா நுண்நிதி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் கூற்றுப்படி பல நுண்நிதி அமைப்புகள் இயங்குகின்ற போதும் 34 நிறுவனங்கள் மட்டுமே இந்த அமைப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்னணு நுழைவாயில் வசதியினால் நன்மை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டில் இருந்து வரும் இலங்கை கடவுச்சீட்டை கொண்டுள்ள பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த வசதி மூலம் குடிவரவு பணிகளுக்காக நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விமானத்தில் இருந்து இறங்கி நேரடியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு மின்னணு நுழைவாயில்கள் காரணமாக கிடைத்துள்ளது. எனவே வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விரைவாக வெளியேறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில நிமிடங்களில் சுயமாக குடிவரவு பணிகளை நிறைவு செய்து கொண்டு வெளியேற முடியும். இதற்கு முன்னர் மணித்தியால கணக்கில் காத்திருந்து குடிவரவு பணிகளை முடிக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில் இலங்கைக்கு அடிக்கடி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் என பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மின்னணு நுழைவாயில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து கடவுச்சீட்டுகளையும் கொண்ட பயணிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றும் பல லட்சம் சுற்றுலா பயணிகளை உள்ளிருக்கும் வகையிலான செயல்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த வசதி குறிப்பிடத்தக்க நன்மையை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை தடுத்து வைத்து குற்றச்சாட்டுவதற்கான சட்ட மூலம் ஒன்று அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இந்த சட்டம் மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மாற்றாக அமையாது, பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைத்து முக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் வரையப்படவுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கூறியுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடுமையான குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய சட்டம் மூலம் அவர்களை விசாரணைக்காக நீண்ட காலம் தடுத்து வைக்க அனுமதிக்கிறதாகவும் அச்சுறுத்தி பணம் பறித்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்ட சிறை தண்டனைகளை இந்த சட்டம் மூலம் உள்ளடக்கியிருக்கின்றது.
அதேவேளையில் முன்மொழியப்பட்ட சட்டம் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை பறிமுதல் செய்யவும் அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தயார் நிலையில் உள்ள இந்த சட்டம் மூலம் அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இதனால் இம்மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுப்பதோடு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு பொதுமக்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் 85% விசாரிக்கப்படவில்லை என கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு 5935 பொது முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாகவும், ஆனால் கடந்த ஆண்டு இறுதிக்குள் அவற்றில் 4902 அதாவது 82% விசாரிக்கப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு போலீஸ் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தால் பெறப்பட்ட பொது முறைப்பாடுகள் எதுவும் விசாரிக்கப்படவில்லை. பொதுமக்கள் முறைப்பாடுகளை விசாரணையை உகந்த நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் என்றும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது. பொதுமக்கள் முறைப்பாடுகள் தொடர்பான தரப்பினரால் கோரப்பட்ட மேலதிக தகவல்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் சமர்ப்பிக்க தவறியது மற்றும் போலீஸ் விசாரணை அறிக்கைகளை சரியான நேரத்தில் பெற தவறியுள்ளது மற்றும் முறைப்பாடுகள் புலனாய்வு பிரிவின் பிரதி இயக்குநர் பதவி வெற்றிடம் ஆகியன விசாரணையை முடிவுறுத்த முடியாமைக்கான காரணம் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பு மாதம்பிட்டியவில் உள்ள மிகிய செவன வீட்டுத் திட்டத்திலிருந்து 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போதே 1 கிலோ 310 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேக நபர் கொழும்பு 15 வசிக்கும் 28 வயதுடையவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருளின் சந்தை பெறுமதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருவரின் தங்க சங்கிலி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொள்ளை சம்பவம் மொரந்துடுவ மெலேகம பகுதியில் பதிவாகியுள்ளது. மனநல மறுவாழ்வு நிறுவனத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் 3 லட்சம் பெறுமதியான தங்க சங்கிலியே கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொள்ளை சம்பவம் இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வாத்துவ போலீசார் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை மெத்தை கடை சந்தையில் நேற்று முன்தினம் காலை 10:40 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு சென்று திரும்பிய மாணவன் படுகாயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளுடன் ஆட்டோ மோதிய விபத்து இடம்பெற்றுள்ளதோடு மாணவனின் அதிவேக பயணமே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. குறித்த மாணவன் முன்னரும் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சாரதி அனுமதி பத்திரம் போலீசாரிடம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பருத்தித்துறை போக்குவரத்து போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாணாந்துறை களுத்துறை வீதியின் களுத்துறை வடக்கு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாணாந்துறையிலிருந்து களுத்துறை நோக்கி சென்ற வேன் அதே திசையில் பயணித்து சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் களுத்துறை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது விபத்தில் பலத்த காயமடைந்த சைக்கிள் ஓட்டி நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சடலம் நாகுட வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து பயணங்களுக்கான இலத்திரனியல் அட்டை கட்டண முறையை அறிமுகப்படுத்தும் திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட உள்ளது. கொட்டாவை பகுதியிலுள்ள மாகும்புர பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் தலைமையில் இந்த ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது. இந்த புதிய முயற்சியை டிஜிட்டல் அமைச்சகம் போக்குவரத்து அமைச்சு இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 12 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளின் குடியிருப்பாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை நேற்று பிற்பகல் 2:30 முதல் இன்று பிற்பகல் 2:30 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி பதுளை, களுத்துறை, கொழும்பு, காலி, மாத்தறை, ஹமாந்தோட்டை, கண்டி, கேகாலை, நுவரெலியா, மாத்தளை, குருநாகல் மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் தொடர்ந்து நீடிப்பதனால் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்வோர் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. முன்னதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால் 350 மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் எந்தவொரு தனிநபர் அல்லது நிறுவனம் தொடர்பில் அதிகார சபையிடம் முறையிடுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.